மதிய லஞ்சுக்கு காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு இது 2ம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பொடி மாஸ் வந்து சாம்பார், பச்சைப்பயிறு குழம்பு இதுக்கெல்லாக்கும் நல்லா ஒரு காரசாரமான சைட் டிஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு வந்து பச்சைப்பயிறு எங்க அம்மா வந்து வறுத்து உடைச்சு தான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வச்சிருந்தேன். அந்த வாசனையே வீடு ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பச்சைப்பயிறு குழம்பு தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொடி மாஸ்க்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணியில ஒரு 10 நிமிஷம் போட்டோம் அப்படின்னா, அது இருக்கிற பூச்செல்லாம் வெளிய வந்துரும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 2 முட்டையும் உடைச்சு ஊத்திட்டு, அதில மிளகு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு, நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னாவே காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் ரெடி ஆயிரும். கடைசியா கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்குனா போதும்.